உலகத்துல மொத்தம் 100க்கும் மேற்பட்ட மரபுவழி மருத்துவங்கள் இருக்கு. அதுல மருந்துகளே இல்லாம நோய்களை குணப்படுத்துறதுல அக்குபங்சர் தான் முதலிடம். கிட்டத்தட்ட 10,000 வருடங்கள் பழமையான ஒரு மருத்துவம். நினைச்சு பாருங்களேன், 10,000 வருடங்களா ஒரு மருத்துவம் மக்களோட பயன்பாட்டுல இருக்குன்னா அது நோய்களை தீர்க்காம இல்லை, மக்கள் இல்லைன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கிட்டத்தட்ட 110 நாடுகள்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவம். அப்போ இந்த மருத்துவத்தை இத்தனை தலைமுறைகளா இந்த இயற்கையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னா இது உண்மையாவே நோய்களை தீர்க்கிற ஒரு முழுமையான மருத்துவம். இந்த உடல் பஞ்சபூதத்தால் ஆனது. நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தோட கலவை இந்த உடல்ல சரியா இருக்கிற வரைக்கும் இந்த உடல்ல நோய் ஏற்படுறதே கிடையாது. அப்ப இந்த பஞ்சபூத கலவையில ஏற்படுற சீர்கேடோ இல்ல சமநிலை அற்று போறதுதான் இந்த நோய். சரிங்களா? அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மரபு வழி மருத்துவங்கள் எல்லாமே பஞ்சபூத சீர்கேடை தான் சரி செய்யுது. ஆனா மருந்துகள் வாயிலா இது சரி செய்யுது. அதாவது சித்த மருத்துவம் எடுத்துட்டீங்கன்னா பாரம்பரிய சித்த மருத்துவர் உங்களுடைய நாடில வாத பித்த கபம் மற்றும் உங்களுடைய உடலை சரியா பரிசோதனை செஞ்சு இந்த வாத பித்த கபத்துல இருக்க சீர்கேடை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதற்கான மருந்தை தயாரிச்சுக்கிறவர் தான் ஒரு நிறையான சித்த மருத்துவம். சரிங்களா? அப்போ ஒரு சித்த மருத்துவர் ஒரு மருந்தை தராரு, அந்த மருந்து வாய் வழியா போய் வயிறுல செரிமானம் ஆகி அது பஞ்சபூத சீர்கேடை சரி செய்யுது. பஞ்சபூத சீர்கேடை சரி செய்யும் போது நோய் அங்க தீருது. அதே மாதிரியே அக்குபங்சர் உடலுக்கு மேல இருக்க இந்த புள்ளிகளை நம்ம தூண்டுறது மூலயமாவே இந்த பஞ்சபூத சீர்கேடை சரி பண்ணுது. சரிங்களா? இந்த புள்ளிகளை உண்மையாவே நம்ம முன்னோர்கள் உள்ளுணர்வு மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுக்காக ஒப்படைச்சிருக்காங்க. இது உண்மையாவே நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா இந்த புள்ளிகள் நம்மளுடைய கண்களுக்கு தெரியல, தெரியாததுனால இது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது முழுக்க முழுக்க உள்ளுணர்வால் மட்டுமே நம்ம முன்னோர்கள் அறிஞ்சு உன்னதமான இந்த மருத்துவத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த உடல் 4 வகையான உணவுகளை எடுத்துக்குது. ஒண்ணு நம்ம சாப்பிடுற இந்த திட உணவு, இந்த இட்லி, பொங்கல், தோசை சாப்பிட்றோம். 2வது குடிநீர், 3வது மூச்சு காற்று. சரிங்களா? 4வது நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் பிரபஞ்ச ஆற்றல் இல்ல பிரபஞ்ச சக்தி. சரிங்களா? இந்த வரிசையை நான் அப்படியே திரும்பி போட்டோம் அப்படின்னா முதல் உணவே இந்த பிரபஞ்ச ஆற்றல் சொல்லப்படுற இந்த பிரபஞ்ச சக்தி தான். இந்த பிரபஞ்ச ஆற்றலை இந்த உடல் நமக்கு தெரியாமே, நம்ம கிட்ட அறிவிக்காமே பிரபஞ்சத்துல இருந்து உள்ள ஈர்த்துக்கிட்டே இருக்கு. எப்படி நம்ம மூச்சு காற்று நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லையோ, நம்ம மூச்சு காற்று நம்ம உடல் நம்மளுடைய கண்ட்ரோல் உள்ள இந்த உடல் சுவாசிச்சுட்டே இருக்குல்ல, இந்த மூச்சு காற்று அப்படின்ற இந்த உணவு எப்போ தடைப்படுதோ நம்ம இறந்துடுறோம். அதே மாதிரியே இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் இந்த அக்குபங்சர் புள்ளிகள் உள்ள ஈர்த்துக்கிட்டே இருக்கு. இதுல ஏற்பட்ட தடை தான் நமக்கு நோயினுடைய முதல் நிலை. இன்னைக்கு நீங்க எந்த நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்க நோய்க்கான ஆரம்பம் இந்த அக்குபங்சர் புள்ளிகள்ல ஏற்படுற தடை. சரிங்களா? இப்போ நீங்க இந்த பொம்மையில பாருங்க, நிறைய அக்குபங்சர் புள்ளிகள் இருக்கு. இங்க நிறைய சேனல்கள், இந்த சக்தி ஓட்ட பாதைகளை நீங்க பார்க்கலாம். உடலுக்கு பின்னாடியுமே நிறைய சக்தி ஓட்ட பாதைகள் ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த அக்குபங்சர் புள்ளிகளுடைய இந்த சக்தி ஓட்ட பாதைகளுடைய வேலை என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபஞ்ச ஆற்றலை உள்ள ஈர்த்து இந்த உடலுக்கு தர்றது. உடல்ல மொத்தம் 12 முக்கிய உறுப்புகள் இருக்கு. இந்த 12 முக்கிய உறுப்புகள் சரியா இயங்குற வரைக்கும் நம்ம உடல்ல நோய் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இருதயத்தோடைய சக்தி நாளம், சக்தி ஓட்ட பாதை அப்படின்றது இந்த அக்குள் பகுதியில ஆரம்பிச்சு கைக்கு, இந்த அக்குள் பகுதியில ஆரம்பிச்சு கையில அப்படியே இறங்கி இந்த சுண்டு விரல்ல முடியும். இந்த சுண்டு விரல்ல முடியுது. இப்போ இந்த இருதய சக்தி நாளத்துல இருக்க இந்த 9 புள்ளிகளும் சரியா இயங்குற வரைக்கும் இருதயத்துல எந்தவித கோளாறுகளோ இல்ல இயக்க தடையோ இல்ல எந்தவித நோய்களும் ஏற்படுறதே கிடையாது. இந்த சக்தி ஓட்ட பாதையில எப்போ தடை ஏற்படுதோ, இந்த புள்ளிகள் எப்போ பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கிறத நிறுத்துதோ அப்பவே இருதயத்துல எல்லா நோய்களும் வர ஆரம்பிக்குது. அப்போ நாடி பரிசோதனை மூலியமா உங்க உடல்ல ஏற்பட்டிருக்க அந்த பஞ்சபூத சீர்கேட்டை
இந்த சக்தி நாளங்கள்ல எந்த இடத்துல எந்த புள்ளியில தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ளிய நம்ம வெறும் விரல்களாகவோ இல்லை ஊசி மூலியமாவோ நம்ம தூண்டி அந்த புள்ளியை நம்ம தூண்டி விடும்போது இதுவரை தடை ஏற்பட்டிருந்த அந்த புள்ளி சரியா இயங்க ஆரம்பிக்குது. இந்த பிரபஞ்ச ஆற்றலை உள்ள இருக்க ஆரம்பிக்குது. இந்த பிரபஞ்ச ஆற்றலை அந்த குறிப்பிட்ட புள்ளி உள்ள இருக்க ஆரம்பிச்சதுமே அந்த சக்தி நாளம் முழுசா இயங்க ஆரம்பிக்குது. இந்த சக்தி நாளம் இயங்க ஆரம்பிச்சதுமே அதற்கான அந்த உள்ளுறுப்பு சரியா இயங்கும். அப்படி அந்த உறுப்பு இயங்கினதுக்கு அப்புறமே உங்க உடல்ல பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும். உங்க உடல்ல இருக்க கழிவுகள் நீங்கும். நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உடல்ல நோய் அப்படின்றதே கழிவுகளின் தேக்கம் தான். இந்த கழிவுகளின் தேக்கம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா உறுப்புகள் சரியா இயங்கல. உறுப்புகள் ஏன் சரியா இயங்கல? உடல்ல இருக்க இந்த புள்ளிகள் பிரபஞ்ச ஆற்றலை சரியா உள்ளீர்க்கல, அதனால இயங்கல. இப்போ நம்ம துல்லியமா அந்த ஒரு புள்ளியை தூண்டும் போதுதான் இந்த நிகழ்வு நடக்குது. மற்ற அக்குபங்க்சர் முறைகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, உடம்பு ஃபுல்லா ஊசி போடுவாங்க. இது ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா நோய் எங்க இருக்கு, எந்த புள்ளியில இருக்குன்னு சரியா துல்லியமா புரிஞ்சுக்க முடியாததுனால குத்து மதிப்பா உடல் ஃபுல்லா ஊசி போடுறதுதான் இந்த மற்ற அக்குபங்க்சர் முறைகள் செய்யற இந்த முறை. அப்போ உண்மையான மரபொழி மருத்துவம் என்ன சொல்லுது, இந்த அக்குபங்க்சர் மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா துல்லியமான நாடி பரிசோதனை. அது மூலயமா நம்ம அந்த துல்லியமான புள்ளியை நம்ம கண்டறிஞ்சு அதை நம்ம தூண்டும் போது உடல்ல இருக்க எல்லா நோய்களும் நீங்க ஆரம்பிக்கும். அப்போ கழிவுகள் நீங்க ஆரம்பிக்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் போகலாம், இல்லை வாந்தி வரலாம், ஜுரம் வரலாம், தலைவலி வரலாம், கை கால் வலிகள், மூட்டு வலிகள், இடுப்பு வலி, அப்புறம் எரிச்சல் மூலியமா வெளியேறும், அரிப்புகள் மூலியமா வெளியேறும், இல்ல தோள்கள் வழியா வெளியேறும். சரிங்களா? இப்படி உங்க உடல்ல இருக்கிற கழிவுகள் இந்த உடல் துரிதமா உடலை விட்டு வெளியேற்றும் போது உங்க உடல் புத்துணர்ச்சி அடையும். கழிவுகள் வெளியேறினதுமே உடல்ல இருக்கிற நோய் குணமாக ஆரம்பிக்கும். எத்தனையோ பேருக்கு ஒரே சிகிச்சையில குணமாக இருக்கு. ஆனா முறையா ஒரு 3 மாதங்கள்ல இருந்து ஒரு 5 மாதங்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுக்கும்போது எப்பேற்பட்ட நோய்கள் இருந்து குணமாகலாம். இங்க நோய்கள் அப்படின்றதே இந்த பஞ்சபூத சீர்கேடுனால உடல்ல தேங்கின இந்த கழிவுகள் தான் நோய். அப்போ நம்ம சிகிச்சை எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த கழிவுகள் வெளியேற உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகி உடல் புத்துணர்ச்சி பெறுது. ஒரு புதிய உடல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவு புத்துணர்ச்சியோட எவ்வளவு ஆனந்தமா இருந்தீங்களோ அந்த அளவுக்கான புத்துணர்ச்சி உங்களால கண்டிப்பா உணர முடியும். நாளைக்கே கழிவுகள் வெளியேறுதுன்னா ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் ரொம்ப ரொம்ப இலகுவான உணவுகள், கஞ்சு, அந்த மாதிரி உணவுகள் எடுத்து முழு ஓய்வு நீங்க எடுக்கும்போது உடல்ல இருக்க மொத்த கழிவுகளும் வெளியேறி நீங்க சுகம் பெற அதிக வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடல் சுகமாச்சு, குணமாச்சு அப்படின்னா நீங்க எனக்கு எதுவுமே பண்ண வேணாம். என்னுடைய நம்பர் கீழே தெரியுது, அந்த நம்பருக்கு எனக்கு ஒரே மெசேஜோ இல்லை ஒரு கால் பண்ணியோ சொல்லுங்க. அது மட்டும் பண்ணுங்க போதும். ஏன் அப்படின்னா ஒரு சிகிச்சை கொடுக்குறோம், அது பலனளிச்சதா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எந்தவித உணவு பத்தியமும் கடைபிடிக்க வேண்டியது கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நீங்க பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. அதுதான் உண்மையாவே நீங்க கடைபிடிக்க வேண்டியது. இரவு 9:30 10 மணிக்குள்ள தூங்குங்க. இது ரெண்டும் நீங்க கடைபிடிக்க போதும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்தவித பக்க விளைவும் இல்லாத ஒரு மருத்துவம். ஏன்னா ஒரு புள்ளியில சிகிச்சை நம்ம துல்லியமா தரும்போது உடல்ல இருக்க கழிவுகள் நீங்கும். அதை நீங்க பக்க விளைவுன்னு நினைச்சிடக்கூடாது. உங்க உடல்ல இருக்க நோய் தான் நீங்குது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நோய் காலத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க இருக்கும்போது கண்டிப்பா எந்த விதமான நோயும் உடல் விட்டு நீங்கிடும். நன்றி.